ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து என்ன குழம்பு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த அரிசி பானையில் வந்து தண்ணி அளந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து அம்மா எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டாங்க. அந்த காலத்து ஸ்டைல் தான். ஸோ சாப்பாடை வந்து வடித்து தான் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஸோ குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிட்றத வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த வடித்த கஞ்சியை குடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடித்த சாப்பாடு தான் செய்வாங்க. குக்கர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து வச்சாச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பானை வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு. ஸோ பருப்பு வேக வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு பக்கம் பால், ஒரு பக்கம் பருப்பு வந்து வேக வைக்கிறதுக்காக பருப்பை வந்து கழுவிட்டுருக்காங்க இப்போ. ஸோ வந்து நல்லா சுத்தமாக வந்து பருப்பு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்குவமாக செய்வாங்க. அம்மா வந்து 10 வயசுலேருந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மாவோட கைப்பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பருப்பு தண்ணி வந்து வெந்துருச்சு. அதில் வந்து பருப்பு வந்து போட்டாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேகணும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னத்துக்கு கொதி வந்திருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு பாலும் காஞ்சிட்ருக்கு. ஸோ 3-4 அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. மீதி 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் அது வேலையை பண்ணிகிட்ருக்குது. ஸோ வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பருப்பை போட்டுட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அரிசி வந்து கழுவி எடுத்துக்குவாங்க அம்மா. ஸோ அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி 2-3 தடவை கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நல்லா கையை விட்டு விட்டு கழுவி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கழுவியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்க சமைக்கிற ஸ்டைலே வந்து தண்ணி தாங்க. இப்போ நம்ம தான் குக்கரில் வைக்கிறோம். பட் வந்து அந்த காலத்தில் செய்கிறவங்க சாப்பாடே ஒரு தண்ணி ரகம்தான். ஸோ தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியை வந்து வடிச்சிட்டாங்க. அடுத்து என்னது, அந்த சாப்பாடு வேகிற தண்ணி வந்து கொதி வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச அரிசியை வந்து அதில் போட வேண்டியது தான். இந்த பக்கம் வெந்துட்டுருக்க பருப்பு அப்படியே தான் வெந்துட்டுருக்கு. ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. பருப்பும் வெந்திருக்கும் இன்னத்துக்கு. ஸோ அரிசியை வந்து போட்டாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து போடும்போது அதில் வந்து உப்பு போடுவாங்க அந்த காலத்தில் வந்து சமைக்கிறவங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து குக்கரில் வைக்கிறனால ஒரு சிலவங்க வந்து உப்பு போடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த அரிசி வேகும்போது உப்பு போடுற பழக்கம் வந்து இருக்குது, யாருக்கெல்லாம் அரிசி வேகும்போது உப்பு போட்டால் பிடிக்காது. ஸோ 2 விதமாக இருப்பாங்க. அரிசி போட்டு சாப்பாடை வந்து வடிகட்டுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நல்லா உப்பு போட்டிருப்பாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கியாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு பருப்பு வெத்த வச்சு எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக கடைய முடியுமோ ஸோ நல்லா கடைசி எடுத்துக்கோங்க. அரிசி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு அம்மா செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரிசி வந்து வெந்துருச்சு. ஸோ அடுத்து என்னது, அதை வடிகட்டுறது தான். இந்த காலத்தில் யாருங்க இப்படி எடுத்து வடிகட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்க எவ்வளோ அரிசினாலும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்கன்னா எவ்வளோ அரிசினாலும் அதை வந்து வடிகட்டுவாங்க. ஸோ இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த அருகாமனை ரொம்ப பிடிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, அந்த ஆவி கையில் படும். அதனால் வந்து அருகாமனை வச்சுருக்காங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கம் தாளிப்பு. ஸோ கத்திரிக்காய் போட்டாச்சு. ஸோ நிறைய காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தேன், நான் தான் கட் பண்ணேன். ஸோ வந்து கத்திரிக்காயை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கேரட்டு அதையும் வந்து கூட போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முருங்கைக்காய் அதையும் போட்டுட்டு தக்காளி அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நாங்கள் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த முருங்கைக்காய், முள்ளங்கி, தக்காளி, கேரட்டு, கத்திரிக்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது அம்மா செய்கிற மெத்தடு. அவங்க வந்து எப்படி வந்து இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய காய்கறி வந்து அம்மா போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் வணக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வணக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லு அப்புறம் இந்த முள்ளங்கி ஸ்மெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து அதை வந்து ஒரு வணக்கி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது வணக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மெத்தடில் வந்து சமைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அரிஞ்சு வச்ச காய்கறி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ வணக்கிட்டாங்க. அப்புறம் தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து வேக வைப்பாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா. அடுத்ததாக அதை எடுத்து கொட்டியாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து பொரியலுக்கு கழுவி எடுத்துகிட்ருக்காங்க அம்மா இப்போ.
ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் பொரியல் செஞ்சு பாருங்களேன். அதாவது 4 காய்கறி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது 4யுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மெத்தட் இன்றைக்கி அம்மா செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பொரியல் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்குவாங்க. கூடயே மஞ்சளையும் போட்டுருவாங்க. ஸோ அம்மா செய்கிற மெத்தட் வந்து கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த காய்கறியை தண்ணியில் வந்து அம்மா வேக வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக அதை எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து நம்ம இது பண்ணோம்ல, அந்த தண்ணியை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வேகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அம்மாவே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான். ஸோ வெளியே எந்த பவுடரும் வாங்க மாட்டாங்க. அந்த சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக அப்பா போட சொன்னார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து டிடி பெருங்காயத்தூள். ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க பெருங்காயத்தை. ஸோ இது வந்து அம்மா செய்யக்கூடிய மெத்தடு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதேமாதிரி காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் அம்மா எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கல்லுப்பியும் போட்டுக்கோங்க. ஸோ குழம்பு மிளகாய்த்தூள்னு சொன்ன பார்த்திங்களா, அது வந்து வெறும் மிளகா வந்து அரைச்சி பேக்கெட்டில் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி கிடையாது. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்து பொடி பண்ணி அம்மா வச்சுருக்காங்க. செம்ம காரமாக இருக்கும். ஸோ புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க, அதையே வந்து இது கூட ஊற்றிக்கலாம். ஸோ புளி தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புளிப்பு சுவையை சேர்ந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து நல்லா கையில் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் பத்தலையாட்டிருக்கு, அதனால் அதையும் மறுபடியும் போட்டுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பொரியலுக்கு வந்து அந்த காய்கறி வேக வச்சது அப்படியே வெந்துட்டுருக்குது. ஸோ அம்மா செய்கிற மெத்தட் வந்து செம்மையாக இருக்குங்க. சக்தி மசாலா தான் போடுறாங்க. ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடி வந்ததுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதிலே ஊற்றிக்கலாம், சரிங்களா? ஊற்றிட்டு மறுபடியும் வந்து ஒரு மிக்சிங். ஸோ நல்லா கடுகுலாம் நல்லா பொரியட்டும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு ஒரு மாதிரி பொரியாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நல்லா எந்த அளவுக்கு வந்து அது கடுகு வெடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கடுகு வந்து வெடித்து நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டாங்க. அது கூட அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே அதை வந்து அதில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு மிக்சிங். ஸோ நல்லா பாருங்கள், ஸ்மெல் இங்கே சூப்பராக வருதுங்க. அங்கே பாருங்கள், அங்கே வேக வச்ச இப்போ அந்த பொரியலுக்கான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அம்மா செய்கிற மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வந்து போடணும். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மந்த்ரா கல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். யாரை வந்து என்னென்ன கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ மந்த்ரா கல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சிட்ருக்கு. ஸோ கையில் ரெடியாக வச்சுருக்காங்க கடுகு உளுத்தம்பருப்பை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் தட்டில் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் போட்டுருவாங்க. ஸோ தேங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் போடணும். கண்ணாடி படம் வந்ததுக்கப்புறமா தேங்காவை போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு தாளிங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா மிளகாத்தூளை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ வேக வச்ச அந்த முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து செஞ்ச பொரியல் பார்க்குறக்கே பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது. மஞ்சத்தூள் போட்டனால அந்த கலரே பயங்கரமாக இருக்குது. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா போட்டு ஒரு மிக்சிங் போட்டுட்டு நல்லா அதில் வந்து பெரட்டி விடணும்.